ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குருவிக்குடில் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் தான் செய்ய போகிறேன். சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பச்சரிசி 1 கிளாஸ் அளவு எடுத்துருக்கேங்க. இந்த அளவு போதும். 1.25 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. ஏலக்காய் ஒரு 3 பொடிச்சு வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டுக்கணும். அதுக்கு போடும்போது காமிக்கிறேன். இப்போ நான் காமிச்ச அளவுக்கு அரிசியும் பருப்பும் கழுவி ஊற வச்சுருக்கேங்க. இதை நாம் இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்கேங்க. மூடி போட்டு வச்சிடலாம். 4 விசில் வரட்டும். நாம் எடுத்து வச்ச அளவு வெல்லத்தில் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அடுப்பில் வச்சு காய்ச்சினா போதும். பாகு வரணும்னு அவசியம் இல்லை. இந்தளவு கரைஞ்சா போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இதில் வெல்லத்தை கலந்துக்கலாம். வெல்லத்தை இப்போ நான் வடிகட்டிக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு வாணலியில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் எடுத்து வச்ச முந்திரியை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமானதும் திராட்சை போட்டுக்கலாம். இப்போது வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இந்த பொங்கலில் சேர்த்து கலந்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குருவிக்குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.